உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழகம் முழுமைக்கும் 10,000 இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஜூலை 15 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதிரி இத்தனை மாதங்கள்ல இந்த 10,000 முகாம்கள் ஒவ்வொரு ஊரா நடக்க போகுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரே ஒரு தடவை தான் கலந்துக்க முடியும். ஸோ உங்களோட ஊருக்கு இந்த முகாம் எப்போ வரும் அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த முகாம்ல பட்டா, அதே மாதிரி பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், மருத்துவம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரே இடத்துல பண்ணிக்க முடியும். எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் அங்க வந்துருவாங்க. அங்க போய் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே உடனுக்குடனே பண்ணிக்க முடியும். அதுக்கான முகாம் தான் தமிழகம் முழுமைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அது உங்க ஊர்ல எப்போ அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி உங்களோட போன்ல, கம்ப்யூட்டர்ல வெறும் 1 or 2 மினிட்ஸ்லயே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு உங்களோட மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே https:// உங்களுடன் stalin.tn.government.in வரும். அதில் அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த திட்டத்தை பற்றி ஓப்பன் ஆகும். மொபைல்லையாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, இதில் மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் திட்டத்தை பற்றி அப்படிங்கிறது கீழே இந்த திட்டம் என்ன, ஏது, எங்கெங்க எத்தனை துறைகள் செயல்படுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த முகாமோட விவரங்கள். இதில் செகண்ட் ஒன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் 2ஆம் தேதி பார்க்குறேன். அதில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் 3/8/2025 உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் எங்கெங்க நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. தமிழகம்ல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எங்க நடக்குது, எந்த மாவட்டம்லாம் நடக்குது, எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மாவட்டம் இதுலயே காமிப்பாங்க. இன்னைக்கு 2ஆம் தேதி நான் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் திருப்பூர் எடுத்துக்கிறேன். அதில் இந்த பதிவிறக்குக அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பூர்ல இந்த 2/8/2025 எங்கெங்க இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு வெள்ளக்கோயில் முனிசிபாலிட்டி இது தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதில் JKK மகால் வெள்ளக்கோவில்ல நடக்குது. அதே மாதிரி குண்டடம் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாய கூடம் பெல்லம்பட்டியில் நடக்குது. ஊத்துக்குழி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாய கூடம் சப்பட்டை நாயக்கன் பாளையம் இந்த மாதிரி நடக்குதுன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்கும். ஸோ உங்களோட தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அகைன்ஸ்டா இன்னைக்கு தேதியில் பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்க பதிவிறக்குக அப்படிங்கிற கொடுக்கும்போது இந்த மாதிரி PDF ஓப்பன் ஆகும். அதில் எந்த ஊர்ல எங்க நடக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுல செப்பரேட்டா தனியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டை தனியாக செப்பரேட்டாக செலக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் திருப்பூர் செலக்ட் பண்ணுறேன், அது மட்டும் ஃபில்டர் ஆகுது பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே தேதி நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நாளைக்கு, நாளான்னைக்கு இந்த மாதிரி 2-3 தேதியில் பார்க்கணும் அப்படிங்கிற சமயத்தில் நாளைக்கு சண்டே அதனால இருக்காது. இப்போ 4ஆம் தேதி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தேதி செலக்ட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அதை பதிவிறக்குக அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி எங்கே நடக்குது அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு வந்துடும், எங்கே முகாம் நடக்குது அந்த தேதி அப்படிங்கிறது வந்துடும். முகாம்கள் எங்கெங்க நடக்குது அப்படிங்கிற தெளிவான டீடைல்ஸ் இதிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் இந்த திட்டத்தில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு திட்டத்தை பற்றி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுடன் ஸ்டாலின் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த முகாமில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள் 43 சேவைகள் வழங்கப்படுது. ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள் 46 சேவைகள். இது பார்த்தீங்கன்னா ஜூலை 15 நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடக்குது. இதில் மெயினாக என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி சான்று பெற, பட்டா மாற்றம் செய்ய, பென்ஷன் வாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற, மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற, ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய, ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே தீர்வுகளை வழங்க உள்ளனர். இந்த மாதிரி முக்கியமானது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கவர்மெண்ட்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கேம்ப்ல நடக்கும். ஸோ உங்களுக்கு
பக்கத்துலேயே அந்த கேம்ப் வந்து நடக்கும். இப்போது நான் சொன்ன டீட்டெயில்ஸ் படி நீங்கள் உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஊரில் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு அந்த கேம்ப் வரும்போது ஈஸியாக நீங்கள் போய் அட்டன் பண்ணி உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் பக்கத்துலேயே இந்த முக்கியமான சேவைகள் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் மூணாவதாக இருக்கக்கூடிய சேவைகள் மற்றும் திட்டங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நகர்ப்புற சேவைகள் மற்றும் திட்டங்கள், ஊரக சேவைகள் திட்டங்கள். இது வந்து நீங்கள் நகர்ப்புறமா இல்லை ஊரகத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நகர்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 13 துறைகள் வந்து அந்த கேம்பில் வந்து இருக்கும். பார்த்துக்கோங்க, இதில் ஓப்பன் பண்ணிங்கனாவே எல்லாமே வந்துடும். அதாவது தொழிலாளர் நலன்துறை, வீட்டு வசதி, எரிசக்தி, மருத்துவம், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஊரகமாக இருந்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் ஊரக வளர்ச்சி, வருவாய், மருத்துவம், கூட்டுறவு, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை, இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே அந்த கேம்பில் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து அங்கே வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் உங்களோட ஏதாவது சேவைகள் தேவைப்படுது அப்படிங்கிற சமயத்தில் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈஸியாக 1 மினிட்ல இல்லை அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் உங்களோட கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணி நான் சொன்ன டீட்டெயில்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுடன் ஸ்டாலின்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்கே கேம்ப் நடக்குது எப்போ அப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துக்கிட்டு உடனே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான சேவைகளை வந்து பார்த்துக்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தேவைப்படும். ஷேர் பண்ணுங்கள். தமிழகம் முழுமைக்கு நவம்பர் வரைக்கும் நடக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு சிலருக்கு மட்டும்தான் இப்போ அந்த கேம்ப் வந்து முடிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு அந்த கேம்ப் நடக்காமல் இருக்கும். நவம்பர் வரைக்கும் நடக்க போகுது. ஒரு ஊரில் ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது. சப்போஸ் உங்கள் ஊரில் ஆல்ரெடி நடந்திருந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பில்லை. இது வரைக்கும் உங்கள் ஊருக்கு வந்து கேம்ப் நடக்கலை அப்படிங்கிற சமயத்தில் நவம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முகாம் விவரங்களை பற்றி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நான் இது எல்லாமே சர்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. அங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸு, ஊராட்சி அலுவலகம், நகராட்சி அலுவலகம், அது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் நடக்கிறதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடியே வந்து இந்த மாதிரி கேம்ப் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்ப் எங்கே நடக்குதோ அங்கே பெரிய பெரிய உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அந்த போர்டு, கட் அவுட்டு இது எல்லாமே வச்சுருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து இந்த முகாமில் வந்து கலந்துக்கிட்டு பயனடைஞ்சிக்க முடியும். ஸோ அதையும் தாண்டி சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மொபைல், கம்ப்யூட்டர் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஈஸியாக வெறும் 1 மினிட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ஒன்றுக்கொன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.